கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு கெட்ட குமாரனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். லூக்கா புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 32 வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே இயேசு கிறிஸ்து கெட்ட குமாரனை பற்றி சொல்வார். அவன் தன் தகப்பனிடத்திலே சொத்தை பிரித்து அவன் என்ன செய்வான், தூர தேசத்துக்கு போய் மனம் போல வாழ்க்கையை வாழ்வான். எல்லாவற்றையும் அவன் செலவழிஞ்ச பிறகு, பணத்தை செலவழிஞ்ச பிறகு ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல அவன் வேலை செய்வான். அங்கே பன்றிக்கு கிடைக்கிற அந்த தீவனம் கூட அவனுக்கு கிடைக்காது. அப்போ தான் அவன் நினைப்பான், தன் தகப்பன் இடத்துல எத்தனையோ வேலைக்காரர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள், நம் தகப்பனிடத்துல போய் ஒரு வேலைக்காரராக இருப்போம் என்றே அவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து அவன் தன் தகப்பனிடத்திலே வருவான். அப்போது அங்கே தகப்பன் தூரத்தில் தன் மகன் வருவதை பார்த்து அவர் ஓடி போய் கெட்டிப்பிடிச்சு அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி மோதிரத்தை அணிவித்து அவனுக்கு விருந்து ஆயத்தப்படுத்துவார். இங்கே கூட ஆண்டவர் பரலோக ராஜ்யமே மிகுந்த சந்தோஷமாக இருக்குமா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யமே மிகுந்த சந்தோஷமாக இருக்குமா. ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு காலகட்டத்தில் வாலிப பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் இந்த பூஜை, கஞ்சா, அந்த ஊசி மூலமாக விபச்சாரம், குடி எல்லாவற்றுக்கும் அடிமையாக இருந்து கெட்டு போய் எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன், இனி காலம் செல்லாது. நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள், ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நான் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்கிறேனே, என்னை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா அப்படின்னு நீங்கள் எல்லாரும், நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற விஷயம் அதுதான். நீங்கள் அந்த உணர்வு பெற்றாலே ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரத்தில் உங்களுடைய இதை சொல்லுங்கள், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என் உள்ளத்திலே வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை வழி நடத்துங்க, உங்களுடைய வழியிலே என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அனுதினமும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நானே வழி சக்தி ஜீவனமாக இருக்கிறேன், ஒருவன் என்னை என் பிதாவினிடத்திலே ஒருவனும் வர முடியாது என்று சொல்கிறார். இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வழியிலே நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நிறைய பேருக்கு நான் மீண்டுமாக சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளோ, முதியோர்களோ, சிறு பிள்ளைகளோ, நீங்கள் செய்திருந்தால் ஆண்டவரிடத்திலே வாங்க, வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த பாவியாக என் மேல் கிருபையாக இருங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? உங்கள் பாவத்திலேருந்து நீங்கள் விடுபடுங்க. அப்புறம் உங்களுக்காக நான் இப்போ சின்ன ஜெபம் செய்கிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து செபிங்க. எனக்கு அன்பான இயேசு கிறிஸ்துவை, அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரை கத்தாவை தன்னுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரை கத்தாவை இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவரை நீர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, நேர் மன்னிங்க ஆண்டவரே, நேர் மன்னிங்க ஆண்டவரே. கத்தாவே, அப்பா பிதாவே, நேர் மன்னிங்க ஆண்டவரே, நேர் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் தகப்பனே தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து விடுவிக்கும்படியாச்சு பேக்கிறேன். நேர் விடுதலை நாயகர் ஆண்டவரை, நீர் விடுவிக்கும்படியாச்சு பேக்கிறேன். அப்பா, நேர்ந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நேரே அவர்களை விடுவித்து ஆண்டவரே, நேர் உடைய பரிசுத்தமான வழியிலே பிள்ளைகளை நேர் வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே கத்தாவே, நீர் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நான் வெளியே போதித்து அதில் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் நடத்துங்க ஆண்டவரே, நீர் நடத்துங்க ஆண்டவரே. இயேசு மகிழ்ச்சி பிதாவே, ஆமென். தேங்க்யூ.